தமிழ்நாட்டில் 39 நாடாளுமன்ற தொகுதிகள் இருக்கிறது. இந்த 39 தொகுதிகளில் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு கட்சி வெற்றி பெற்று வருது. இந்த முறை நடைபெற்ற 2024 நடைபெற்ற தேர்தலில் அனைத்து இடங்களிலும் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்று, திராவிட முன்னேற்ற கழக அணி வெற்றி பெற்று நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள். இதே தமிழ்நாட்டில் கடந்த 89ஆம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியின் சார்பாக ஒரே ஒரு வேட்பாளர் தான் வெற்றி பெற்றார். நாகப்பட்டினத்தில் எம் செல்வராஜ். மற்ற 38 இடங்களில் அதிமுக கூட்டணி வெற்றி பெற்றது. அதனால் யார் எந்த கட்சியை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என்பது அல்ல பிரச்சனை. தமிழ்நாட்டிற்குரிய உறுப்பினர் எண்ணிக்கை 39. ஆனால் இப்போ தேர்தல் சீர்திருத்தம், தொகுதி மறுசீரமைப்பு என்கிற பெயரால் 39ஐ 31ஆக குறைப்பதற்கு ஒன்றிய அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து வருகிறது. ஆக 8 நாடாளுமன்ற தொகுதிகளை தமிழ்நாடு இழக்க வேண்டிய நிலைமை ஏற்படும். எதன் அடிப்படையில்? மக்கள் தொகை எண்ணிக்கை அடிப்படையில் என்று சொல்கிறார்கள். மக்கள் தொகை எண்ணிக்கை அடிப்படையில் என்பது ஒரு சட்ட ரீதியாக சரியாக இருக்கலாம். ஆனால் மக்கள் தொகை தமிழ்நாட்டில் குறைந்ததற்கான காரணம் என்ன, மற்ற வட மாநிலங்களில் அதிகரித்திருப்பதற்கான காரணம் என்ன என்பதை ஆழ்ந்து யோசிக்க வேண்டும். குறிப்பாக ஒன்றிய அரசாங்கம் நாட்டினுடைய மக்கள் தொகை அதிகரித்து கொண்டே இருக்கிறது. அதனால் நாடு மிக கடுமையான பொருளாதார நெருக்கடிக்கு ஆளாகி கொண்டிருக்கிறது. ஆகவே மக்கள் தொகையை குறைக்க வேண்டும் என்று பல 10 ஆண்டுகளுக்கு முன்பு குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை கொண்டு வந்தார்கள். கொண்டு வந்தது ஒன்றிய அரசாங்கம், மாநில அரசாங்கம் அல்ல. கொண்டு வந்தது ஒன்றிய அரசாங்கம். அது நாடு பூராவும் ஒரே சீராக அமுல்படுத்தியிருக்க வேண்டும். ஒன்றிய அரசாங்கத்தினுடைய அந்த முடிவை அமுல்படுத்தியிருக்க வேண்டும். தமிழ்